இன்றைக்கி போத்தல் மீனில் நம்ம புட்டு செய்ய போகிறோம். பொதுவாக புட்டுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கணும். நான் ஒரு 4 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் தடவிட்டு 10 நிமிஷம் இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் வேகங்காட்டியும் நம்ம 2 வெங்காயம், ஒரு முழு பூண்டு, 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ மீனும் வெந்துடுச்சு. நம்ம தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முள் இல்லாமல் பொலன்னு ஊற்றி வச்சுக்கணும். இப்போ ஒரு சட்டியில் கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ண வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு இப்போ மீனையும் நம்ம வச்சுருக்கதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டான மீன் புட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் நிறையா தான் தேங்காய் பூவும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அதாவது அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க, இதை சாப்பிட்டுட்டு இது மீனான்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா இது பிளாம்ஸ் பொடி மாசாட்டமே தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.